சினிமா இஸ் மேட் ஆன் 2 tables. இந்த எடிட்டிங் டேபிளில் இருக்கக்கூடிய எடிட்டர் இருக்கிறானே இவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல துப்புரிங்களாக வேலை செய்யக்கூடிய குரூப். ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு வந்து டேபிளில் ஒரு மேட்டர் நடந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய தளத்தில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சா? நிறையா வந்திருக்கு, நிறைய வாக்குவாதங்கள் வந்திருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்லேருந்து, ஒரு கேமராமேன்லேருந்து, ஒரு ஆர்ட் டைரக்டர்லேருந்து இவர்கள் செய்கிற எல்லா தப்பையுமே மறைக்கக்கூடிய ஒரு எடிட்டர். எது கேட்குறேன்னா, அதாவது நான் சொல்லுவாங்க சினிமா இஸ் மேட் ஆன் 2 tables. ஒன் இஸ் ஆன் த ரைட்டிங் டேபிள், இன்னொன்று ஆன் எடிட்டிங் டேபிள். இந்த எடிட்டிங் டேபிளில் இருக்கக்கூடிய எடிட்டர் இருக்கிறானே இவங்களுடைய கெப்பாசிட்டி என்னென்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் துப்புரிங்களாக வேலை செய்ய வேண்டிய குரூப் இது. ஏன்னா டிஸ்கஷன்லேருந்து ஷூட்டிங்லேருந்து என்னென்ன தப்பு நடக்கும் இவன் மூவியெல்லாம் காமிச்சு கொடுத்துரும். மூவியெல்லாம் காமிச்சு கொடுக்கவில்லையே இவன் கண்டுபிடிச்சி மார்க் பண்ணி கிளீனாக இண்டு போட்டு விட்டுருவாங்க. அதனால இவங்க பிரச்சனை பெரும் பிரச்சனை. அப்படி அதுலேயும் நான் டைரக்ட் பண்ண பல படங்களில் எடிட்டர்கள் அப்படி மார்க் பண்ணிட்டு இப்படி லேசாக அப்படி திரும்பி பார்ப்பான், அந்த பார்வையிலேயே எரிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜாப்பில் நீங்கள் உட்காந்துருக்கும் போது அது ஒரு புதுவிதமான ஒரு யுக்தி. ஸ்டோரி டிஸ்கஷனில் எது பிரச்சனை வந்துச்சுன்னா எடுத்து சொல்லிடலாம் சார். எல்லாம் முடிச்சுட்டு வந்து டேபிளில் ஒரு மேட்டர் நடந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய தளத்தில் நிறைய பேர் இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு சூழலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சா? நிறையா வந்திருக்கு, நிறைய வாக்குவாதங்கள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நான் எடிட்டருங்கிறவர் யாருன்னு சொன்னால் ஒரு படம் சம்மந்தப்பட்ட தேர்ட் பர்சன். சூப்பர். ஆமாம், ஒரு படம் சம்மந்தப்பட்டவன், நமக்கு வேண்டப்பட்ட வேண்டாதவன். வேண்டப்பட்ட வேண்டாதவன். ஒரு ஆர்டிஸ்ட்லேருந்து, ஒரு கேமராமேன்லேருந்து, ஒரு ஆர்ட் டைரக்டர்லேருந்து இவர்கள் செய்கிற எல்லா தப்பையுமே மறைக்கக்கூடிய ஒரு எடிட்டர். எடிட்டருங்கிறவருக்கு வந்து ஒரு ஈஸ்தட்டிக்கல் சென்ஸ் இருக்கணும். அப்போ இதெல்லாம் மறைக்கக்கூடிய ஒரு எடிட்டர்னு சொன்னால் ஒளிப்பதிவாளர், ஆர்ட் டைரக்டரு, ஸ்கிரிப்ட் ரைட்டரு, இவங்க எல்லாரை விட அவர் தான் திறமைசாலியா அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஓவியம் வரையறீங்க, பார்க்குறவன் தானே அதில் இருக்கிற குறைய சொல்லுவான். அதனால அவன் ரயிலோரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இருக்கு. அது மாதிரி ஆயிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு படத்தினுடைய எப்படி இசையமைப்பாளர் ஒரு படத்தினுடைய அவுட்புட் கண்டென்ட்டை முதல்ல இசையமைப்பாளருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டுன்னு ஒரு ஓவியம் வரைகிற மாதிரி ஒரு யானைப்பாகன், குருட்டு யானைப்பாகன் யானையை தடவுவது போல தான் ஒரு படத்துக்கான மியூசிக் டைரக்டர் தன்னுடைய இசை மூலமாக பாடல்கள் உள்வாங்கிட்டு கதையை உள்வாங்கிட்டு பண்ணுறாங்க. அதோடு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சாங்லேருந்து படத்துலேருந்து ஃபுல்லாக பண்ணி ஆர்ஆருக்குன்னு வரும்போது அதுக்கப்புறம் அதை பார்த்து அவங்க ஆர்ஆர் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. இந்த 2 தளத்துலேருந்து இசையமைப்பாளர் பயணிக்கிறாங்க. மற்ற ஆர்ட் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர்ஸு, ப்ரொடக்ஷன் மேனேஜரு இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த தொழில், அந்த சம்மந்தப்பட்ட அந்த படைப்புகளோட உழைப்பாலும் எல்லாத்துலேயுமே ஒன்றி போயிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒன்றி போய் அதுக்கான உழைப்பில் அவங்க எல்லாமே இருக்கும்போது ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்தீங்கன்னா அதுக்காக பொருள் வாங்கி வந்திருப்பான். இப்போ எல்லாரும் ஒன்றி போயிருக்கும்பொழுது அதெல்லாத்தையும் நம்ம தொகுத்து ஒரு படமாக வரும்போது, அங்கே எடிட்டிங்கில் வரும்போது இந்த நேரேஷனுக்கு, இந்த ஸ்கிரிப்டுக்கு, இந்த இடத்துக்கு இந்த போர்ஷன் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒரு 3வது ஆளாக ஒருத்தன் பார்க்கும்போது தான் அதை டிசைட் பண்ண முடியும். அதுக்கு இன்னொரு உதாரணம், நான் டைரெக்டாக எடிட்டிங்கில் உட்காந்து ஒரு படத்தை பார்த்து எடிட் பண்ணி வந்த அவுட்புட்டுக்கும் நான் டைரக்ஷன் சைட்லேயே ஒர்க் பண்ணி வந்த எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விலகாமல் போயிருக்கு. டைரக்ஷன் சைடுல வர்க் பண்ணிட்டு நீங்க எடிட்டரா வர்க் பண்ணா அங்க சிக்கல் இருக்கு. காரணம் என்னன்னா நீங்க 3வது நபர் இல்லங்க, நான் அதுல சம்பந்தப்பட்ட பர்சன் ஆயிடுறேன். அருமையான சைக்காலஜி. ஏன் தெரியுமா, என்னதான் ஒருத்தன் சீட்டு விளையாட தெரிஞ்சவன் சீட்டு விளையாண்டுட்டு இருந்தாலும் பக்கத்துல எட்டி பார்க்கறதுக்கு தான் குத்தம். அப்படி ஜோக்கர் அமுக்குவான் அப்படின்னா அதனால அந்த தேர்ட் பர்சனா இருக்கிறதுல எவ்வளவு நல்லது அப்படிங்கிறது இப்பதான் புரியுது. சந்தோஷம். அப்போதான் அது நான் அனலைஸ் பண்ணேன். நாம் ஒரு முடிவு எடுத்தேன். டைரக்ஷன் ஒர்க் பண்ணுற படத்துக்கு
எடிட்டிங்கில் தலையிடக்கூடாது. எடிட்டராக பண்ணுற படத்துக்கு டைரக்ஷனில், ஏன்னா அந்த படத்தை காப்பாற்றணுமே. எதுக்கு சிரிக்கிறேன்னா, நான் அடையாறு தரமணி திரைப்படக் கல்லூரியில் படித்தவன். நாங்கள் படிக்கும்போது ஆரம்ப காலத்தில் எப்படி எடிட்டர்கள் இருந்தாங்க, எப்படி இருக்கணும்னு சொல்லி சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, எடிட்டிங் துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட் சென்று டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆனா அதுல என்ன கோளாறுங்கிறத சொல்றாரு. இது கவனிக்கப்பட வேண்டிய இடம். அதாவது அது சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு, இவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அது எதுக்கு சொல்றாங்கன்னா, அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டராவோ அசோசியேட் டைரக்டராவோ அந்த எடிட்டரோ எடிட்டரோட அசிஸ்டன்டோ போய் ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்தாங்கன்னா அதை ரஃப் கட் பண்ணி அதை மாஸ்டர் கட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரு டைரக்டர் அங்க தேவையில்லை, அவனே பண்ணி காமிச்சிருவான். இந்த லகுவா இருக்கும். அப்போ இது வேற, இவர் சொல்ற சைக்காலஜி வேற. இதை இன்னொன்று சொல்றேன், இதில் இன்னொரு சைக்காலஜி சொல்றேன். எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் தான் டைரக்ஷனுக்கு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அதில் 2 வகை இருக்குது. எடிட்டிங் நாலேஜோட அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயம் டைரக்ஷன் பண்ணுறதுங்கிறது வேறு. அதே சமயத்தில் எதுக்குன்னு இருக்குது. நாம் வந்து ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு ஸ்கிரிப்டோ ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் வச்சுக்கிட்டு அதை நம்ம டெவலப் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறோன்னு சொன்னாலோ, ஒரு ஆஃப் பீட் ஃபிலிம்ஸ் பண்ணுறோன்னு சொன்னாலோ, நமக்கு அதில் எக்ஸாகரேஷன் தேவை, டெவலப்மெண்ட்ஸ் தேவை இதெல்லாம். ஆனால் நீங்கள் ஒரு பேசிக்காகவே எடிட்டராக இருந்து நீங்கள் வந்து உடனே ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டட் மைண்ட் வந்துடும். இது போதும், இதுக்கு இவ்வளோ எடுத்தால் போதும், இதுக்கு மேலே இது தேவையில்லை, இது அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ எடிட்டிங் நாலேஜுங்கிறது எக்கனாமிக்கலாக வந்து உன்னை கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கூடாது. அதை ஒரு நாலேஜாக மட்டும்தான் வச்சுக்கணும். இங்கே இது இப்படி கட் பண்ணால் இது இப்படி வரும், இந்த ஷாட் எடுத்தால் தான் நாம் இது கவுண்டர் போடணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜுக்கு தான் அதை வச்சுக்கணுமே தவிர அதில் போய் நம்ம மைண்டை வந்து ஸ்கிரிப்ட் சைடு தான் அதை கம்ப்ரெஸ் பண்ணிக்கூடாது. ஏன்னா இது வந்து செல்லலாயிடு. கற்பனைக்கு நீங்கள் வந்து வரையறுக்கக்கூடாது, கட்டுப்படுத்தக்கூடாது. இல்லை சார், இப்போ இதை அடிப்படையாக வச்சு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு படத்தில் 5 டிபார்ட்மெண்ட்டை ஒரே ஆள் பார்க்குறாரு, 10 டிபார்ட்மெண்ட்டை ஒரே ஆள் பார்க்குறாரு, இன்னும் சில நேரங்களில் 20 டிபார்ட்மெண்ட்டை 22 டிபார்ட்மெண்ட் நாங்கள் கின்னஸுக்காக முயற்சி பண்ணுறோமோ ஒரே ஆள் பார்க்குறாங்கன்னு சில மேட்டர் இருக்குது. அப்புறம் படமும் அவங்களே பார்ப்பாங்க, வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போது உங்கள் கூற்றுப்படி நிச்சயமாக ஹாலிவுட்ல எல்லாம் பண்றது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒவ்வொருத்தரும் தான் தனித்தனியா பார்க்கறது நல்லது. ஹாலிவுட்ல சொன்னதுனால சொல்றேன். ஹாலிவுட்ல வந்து ஒரு வெறும் டைரக்டர் மட்டும் கிடையாது. நீங்க ஸ்கிரிப்ட் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் லொக்கேஷனுக்குன்னு ஒரு டைரக்டர் இருப்பான். அவர் லொக்கேஷன் டைரக்டரே. அவர் அந்த லொக்கேஷன் டைரக்டர் தான் வந்து கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் இந்த லவ்வர்ஸ் வந்து எந்த இடத்துல மீட் பண்றாங்க, அது கிளைமேட் எப்படி இருக்கணும், அந்த பேக்ட்ராப் எப்படி இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய டூல்ஸ்லாம் எப்படி இருக்கணும், ஸோ எந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க வந்து பேசணும். இப்போ நீங்கள் வந்து ஆதவன் சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க, உங்களை நான் வந்து ஒரு அழகான ஒரு பார்க்கில் உட்கார வச்சேன்னு வச்சுங்க, 1 மணி நேரம் பொறுத்து நான் லேட்டாக இருந்தால் கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. உட்காந்துருக்குறீங்க, பார்க்கில் இருக்கிறீங்க, தாங்கும் குளிர்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால் வந்து இன்னும் கூட கொஞ்சம் நாள் பொறுத்து வந்துருக்கலாம் கூட உங்களுக்கு தோணும். இதே உங்களை நல்ல நடு ரோட்டில் ஒரு சரியான ஒரு டார்ச்சரான ஒரு இடத்துல சரியான ஒரு வெயிலில் பசியில் உங்களை ஒரு 1/4 மணி நேரம் ஒரு இடத்துல நிற்க வச்சேன்னு வச்சுங்க, உங்களுடைய இது எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் லொக்கேஷனுக்கு ஒரு டைரக்டர் இருப்பாங்க. எப்படி காஸ்டியூம்க்குன்னு ஒரு டைரக்டர் இருக்காங்களோ அதை வந்து ஸ்கிரிப்டோட வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஆனால் இங்கே தான் கதை, திரைக்கதை, வாசி எல்லாமே நம்ம பண்ணாதான் மரியாதை. இப்போ எல்லாமே சேர்த்து பண்ண பட்ஜெட்டு குறைவு நினச்சி பண்ணுறாங்களோ, தனித்தனியாக சம்பளம் தர வேண்டாம். ஏன்னா ஹாலிவுட்ல எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ செக்மெண்ட்டை பிரிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள செக்மெண்ட்டை பிரித்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதில் 100% எஃபர்ட் எடுப்போம். அதனால ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கிது. சரி, அது அங்கு இது இங்கே வருவோம்.